வணக்கம். ஆங்கிலத்தில் ஸ்வான் சாங் அப்படின்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வான் சாங்னா பாட்டு இல்லைங்க. ஒருத்தர் கரியர்லேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக செய்கிற வேலை, சிறப்பான வேலை, அதைத்தான் ஸ்வான் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, தோனி அவர்கள் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் அவர் கடைசியாக விளையாடிய டெஸ்ட் மேட்ச் அவருடைய ஸ்வான் சாங்னு எடுத்துக்கலாம். ஒரு எழுத்தாளருடைய கடைசி புத்தகம், அது அவங்களுடைய ஸ்வான் சாங்னு எடுத்துக்கலாம். ஒரு படைப்பாளியுடைய கடைசி படைப்பு ஸ்வான் சாங்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பாடலே ஒருத்தருக்கு ஸ்வான் சாங்காக அமைஞ்சதுன்னா, அந்த மாதிரி ஒரு லெஜெண்டோட ஸ்வான் சாங்காக அமைந்தது தான் இந்த பாடல். தவிக்குது தயங்குது ஒரு மனது, தவிக்குது தயங்குது ஒரு மனது. மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க தமிழ்ல கடைசியா நடித்த படம் நதியை தேடி வந்த கடல். ராஜா சரிசையில அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இந்த தவிக்குது தயங்குது ஒரு மனது. இந்த பாடலுடைய இசை அழகையும் காட்சி அழகையும் மற்றும் இந்த பாடலும் படமும் எப்படி ஜெயலலிதா அம்மாவுடைய வாழ்க்கை போக்குக்கே ஒரு குறியீடா அமைந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. இசையுடன் கலந்து இன்ப நினைவலைகளில் இந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 1980 வந்த படம் நதியை தேடி வந்த கடல். கொஞ்சம் வருடங்களாக சினிமா விட்டு ஒதுங்கி இருந்த நடிகை ஜெயலலிதா ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படம் தான் இந்த நதியை தேடி வந்த கடல். ஆனால் இதுவே அவங்களுக்கு கடைசி படமாகவும் தமிழில் அமைந்தது. இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக நடித்தது சரத்பாபு. அந்த டைமில் ரொம்ப ஸ்டார் வேல்யூ இல்லாத நடிகர், ஒரு புது நடிகர். ஜெயலலிதாவுக்கு ஜோடி சரத்பாபு அப்படின்னு நிறைய பேரை புருவம் உயர்த்த வைத்தது. விநியோகஸ்தர்கள்லாம் இந்த படம் ஓடுமா, இந்த காம்பினேஷன் எடுப்பணுமான்னு வாங்க தயங்கினாங்களாம். பி லெனின் எடிட்டர், அவருடைய டைரக்டோரியல் டெபியூ இந்த படம். ராஜா சாருடைய மியூசிக். இந்த மாதிரி ஒரு புது விதமான காம்பினேஷனில் வந்த பாடல் தான் இந்த தவிக்குது தயங்குது ஒரு மனது. ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ்பி சைலஜா பாடியிருந்தாங்க பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில். அந்த நேரத்தில் ஜெயலலிதா ஒரு பெரிய நடிகை, பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர். அவங்க ஒரு கம்பேக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாடல் எப்படி பெரிய ஒரு முஸ்தீபோடு இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி யோசிக்காமல் ராஜா சார் வித்தியாசமாக யோசித்தார். இந்த பாடலில் தொடக்க இசையே இல்லாமல் பொசுக்குன்னு ஆரம்பிக்கும். ஜெயச்சந்திரன் அவர் குரலில் தவிக்குது தயங்குது ஒரு மனது, இப்படிதான் பாடலே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அது அவர் இந்த ஒரு மனது முடிக்கும் போது டக் டக்குன்னு ஒரு பீட்டு வரும் பாருங்க, அதுதான் அந்த பாடலுக்கு பேஸ் செட் பண்ணுது. இந்த பாடலோடைய பியூட்டி அந்த பீட்டு தான் சொல்லணும். தவிக்குது தயங்குது ஒரு மனது, தவிக்குது தயங்குது ஒரு மனது. அங்க தொடங்குற அந்த பீட்டு நிற்கவே நிற்காது. பாடல் பூரா ஒரே சீர்ல அதே பேஸ்ல ஓடிட்டே இருக்கும். பாடலுக்கு நல்ல ஒரு பெப்பியான ஒரு மூடை செட் பண்றது இந்த பீட்டு தான். தவிக்குது தயங்குது ஒரு மனது, தினம் தினம் தூங்காமலே. பாட்டு ஆரம்பத்தில் என்னது, ஜெயலலிதாவை இப்படி ட்ரில் பண்ண வச்சுட்டாங்களே, ஸ்கூல் ட்ரில் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணலாம். பட் இந்த பாடல், இந்த காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரத்பாபு பார்த்து அவங்க அழகில் மயங்கி அப்படியே கனவு காண்ற மாதிரி காட்சி. அதனால அந்த கனவுலையும் தொடர்ச்சியாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் கூட எவ்வளோ நளினமாக பண்ணுறாங்க பாருங்க ஜெயம்மா. அது தொடர்ந்து என்னை படர்ந்து ஏதோ சொல்கின்றது. ஆரம்பத்தில் ப்ரில்யூட் இசை இல்லாமல் ஆரம்பித்தார் இல்லையா, ஆனால் இடை இசையிலலாம் இன்டர்லூட்ஸ் எல்லாம் பின்னிருப்பார் ராஜா சார். இந்த பாடல் 3 சரண பாடல். ஸோ 3 இன்டர்லூட்ஸ், 3 வேறு வேறு விதமாக இருக்கும், 3 வேறு வேறு விதமாக அழகழகாக இருக்கும். இந்த பாடல் வெஸ்டர்னா இந்தியன் கிளாசிக்கலா என்னன்னே சொல்ல முடியாதபடி ஒரு இன்டர்லூடையும் வித்தியாசமாக கையாண்டிருப்பார். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபியூஷனாக அமைந்த பாடல் தான் இது. ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஒரு ஒலி கேட்கும். இது ஒரு ஸ்பானிஷ் மியூசிக் மாதிரி சவுண்ட் பண்ணும். பேஞ்சோஸ், உக்யூலேலே, அந்த மாதிரி வாத்தியங்கள். ஆக்சுவலி என்ன யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல, பட் இட் சவுண்ட்ஸ் லைக் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் ஒரு வித்தியாசமான தொடக்கம் இந்த இன்டர்லூடில். இந்த பேஞ்சோ இசையை தொடர்ந்து சடனாக ஒரு சாக்ஸோஃபோன் ஒன்று வரும். அப்புறம் கிட்டார் அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அது கேளுங்களேன். இது முடிஞ்ச உடனே தான் எஸ்பி சைலஜா சேருவாங்க. ஏதோ ஒன்று நெஞ்சிலே அப்படின்னு அவங்க வரும்போது போல்டாக பாடியிருப்பாங்க. ஜெயச்சந்திரன் அவர்கள் சாஃப்டாக ஆரம்பிக்கிறார் இல்லையா, இவங்க ஒரு நல்ல ஒரு போல்ட்னஸோட பாடியிருப்பாங்க. ஜெயாமானாலே போல்ட்னஸ் தானே. ஸோ அவங்களுடைய அந்த குரல் ரொம்ப அழகாக செட் ஆகிருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சுசீலாம்மா, எல்லாரையும் சரி, இவங்க தான் மேக்ஸிமம் ஜெயலலிதா அவர்களுக்கு பாடியிருக்காங்க.
ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு புது குரல் கேட்கும்போது அது கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆனது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டில் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப இளமையாக ரொம்ப அழகாக காட்சி அளிப்பார். இந்த படத்துக்கு முன்னாடி அவங்க கடைசியாக இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லாம் கொஞ்சம் நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க. பட் இந்த படம் வரும்போது அவங்க நல்லா மெலிஞ்சு காணப்பட்டாங்க. வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாமும் இதில் அவங்களுக்கு அழகாக சூட் ஆகிருக்கும். ரொம்ப அழகாக அவங்களுடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஆஹா திரும்பி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடலில் அவங்களுடைய தோற்றமும் அவங்களுடைய டான்ஸும். செகண்ட் இன்டர்லூட்ல வேற ஒரு ஃப்ளேவர் காட்டியிருப்பார் ராஜா சார். இதில் வந்து கொஞ்சம் ஜாஸா ஆரம்பிக்குது, ஒரு ட்ரம்பட்டோட ஆரம்பிக்குது. சரி இது வந்து ஜாஸா போகுது அப்படின்னு பார்த்தா சடனாக ஒரு ஃப்ளூட் வந்து சேரும். அந்த பிராஸுக்கும் ஃப்ளூட்டுக்கும் ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பேஞ்சோ யூக்குலிலே இது வரும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபியூஷனாக இருக்கும் இந்த செகண்ட் இன்டர்லூட். செகண்ட் சரண காட்சியில் ஒரு புதுமை இதில். நார்மலாக தமிழ் சினிமா பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்பவுமே ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஹீரோயின் தான் ஆடை குறிப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டில் வந்து அவங்க ஜெயா அம்மா வந்து ஃபுல்லாக அவங்க அழகாக ஷராராவோ அந்த மாதிரி ஏதோ பாவாடை சட்டை மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு அழகாக ஆடிட்டுருக்க அவர் சரத்பாபு அவர்கள் வந்து நீச்சல் உடையில் வருவார். ஸோ அதுவே ஒரு பெரிய வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சது. அதுதான் ஜெயலலிதா. ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் ஸ்பானிஷ் மியூசிக் மாதிரி, செகண்ட் இன்டர்லூட் ஜாஸ் மாதிரி ஆரம்பிச்சதுன்னா தேர்ட் இன்டர்லூட் அதோட ஒரு பெரிய சர்ப்ரைஸ். சடனாக ஒரு பரதநாட்டியம், ஜெயாம்மா வந்து ஒரு பரதநாட்டிய காஸ்டியூமில் வந்து டான்ஸ் ஆட, அதுக்கு வந்து தப்லா, சலங்கை ஒலி, மிருதங்கம்னு கம்ப்ளீட்டாக ஜத்தி பாடியிருப்பாங்க. ஸோ இது வந்து செமி கிளாசிக்கலாக போகுது அப்படின்னு நினச்சா அது முடிஞ்ச டகக்குன்னு அப்படியே ஒரு கிட்டார் வரும். கிட்டாரோ அல்லது வீணை சவுண்டிங்கில் கிட்டார், எனக்கு ஷுவராக தெரியல. நெவர்தலெஸ் நம்ம எதிர்பார்க்காம ஒரு ஷிஃப்ட் இருக்கும் டு வெஸ்டர்ன் சவுண்டிங் மியூசிக். பல ஜான்ரால பாடலை கலந்து கொடுப்பது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது, அந்த மூவ்மெண்ட் அதில் வந்து சீம்லெஸ்ஸாக ஒரு ஷிஃப்ட் ஆகுதுன்னே நமக்கு தெரியாமல் அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு இல்லையா, அதுதான் ராஜா. பாடலோட காட்சியிலே முதல் 2 சரணம் இயற்கை அழகை எல்லாம் கேப்சர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த 3வது சரணத்தில் வந்து ஒரு கோயிலில் கங்கை கொண்ட சோழபுரமா எனக்கு தெரியல, ஏன்னா பஞ்சவரணாச்சலம் ஐயாவுடைய வரிகளில் அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. கங்கை கொண்ட சோழனின் கனவில் வந்த தேவியே அப்படின்னு அவர் பாடுறாரு சரத்பாபு. ஸோ மேபி அங்கே தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஜெயாமாவோட காஸ்டியூம் அத்தனை அழகாக இருக்கும். அவங்க வந்து ஒரு தேர்ந்த பரதநாட்டியம் டான்சர், அதனால் அவங்களுடைய திறமை இடத்துல அழகாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த காஸ்டியூம் எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு அவர் வரிகள் சொல்கிறாரு பாருங்க. சிலையை போன்ற தோற்றமே தினமும் என்னை வாட்டுமே. நிஜமாவே அப்படியே சிலை மாதிரி அழகாக நின்றுருப்பாங்க இந்த இடத்துல. இதில் அவங்க பரதநாட்டியம் காஸ்டியூம் போட்டு ஆடினதாலே என்னமோ இந்த படம் வந்து வெளிவந்து அடுத்த வருடமே அப்போ சிஎம்மாக இருந்த மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர் வந்து ஜெயலலிதா அம்மாவை கூப்பிட்டு மதுரையில் ஒரு தமிழ் மாநாடு நடத்தினாங்க. அதில் வந்து அவங்களுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார். அங்கே அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையுடைய திசையே மாறியதுன்னு சொல்லணும். இந்த படம் வெளிவந்த நேரம் யாரோ ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாராம், இந்த மாதிரி ஜெயலலிதா வந்து வாய்ப்பு தேடுறாங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு எழுதியிருந்தாராம். அதுக்கு ஜெயமாவே பதில் எழுதியிருந்தாங்களாம், நான் ஒன்றும் வாய்ப்பு தேடி அலையில, எனக்கு வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட பில்லா படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிக்க கூப்பிட்டாரு பாலாஜி அவர்கள், நான் தான் மறுத்துட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ சினிமா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்களாம். அது அந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு ஒரு இன்டிசிஷன் மோடில் தான் இருந்தாங்க. ஷுவராக அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறது தெரியாத மாதிரி தான் அந்த டைமில் இருந்தாங்களாம். அதுக்கு வந்து இந்த பாட்டோடைய வரிகளும் ரொம்ப ஒரு பொருத்தமாக அமைஞ்சது தான் ஆச்சரியம். தவிக்குது தயங்குது ஒரு மனது தானே பாடல் ஆரம்பிக்குது. அது இவங்க மனசை பற்றி எழுதின மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு தவிப்பில் வாட் டு டூன்னு ஒரு தயக்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்க மனசை குறியீடாக கூட இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடைய பெயர் நதியை தேடி வந்த கடல். அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படிங்கிற நதியை எம்ஜிஆர் என்ற கடல் தேடி வந்து கட்சியில் இணைச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க கோபாசே பதவி கிடைத்தது, ராஜ்யசபாவுக்கு போனது, அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது தான்.
ஸோ இந்த படத்தோடைய பெயராகட்டும், இந்த பாடல் வரிகளாகட்டும், ஜெயம்மாவுடைய வாழ்க்கை போக்குக்கு ஒரு குறியீடாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தானே? சரி, நான் முதல்ல ஸ்வான் சாங்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சொல்லாடல் எங்கேருந்து வந்தது? கிரேக்கத்தில் வந்து அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது ஸ்வானுங்கிறது அன்னப்பறவை, அது வந்து சைலண்ட்டாக இருக்குமா, ஆனால் அது சாகும் தருவாயில் அது இறப்பதற்கு முன் ரொம்ப அப்படியே உயிரை உருக்கும் ஒரு பாடலை பாடும் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஆங்கிலத்தில் ஸ்வான் சாங் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. ஸோ ஒருத்தருடைய கடைசி எஃபர்ட் அதை வந்து ஸ்வான் சாங்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தது தான் இந்த பாடலில் வந்து நாம் அது இப்படி எடுத்துக்கலாம். அது வந்து ஜெயம்மாவுடைய ஸ்வான் சாங் அப்படின்னு. இந்த படத்தில் நதியை தேடி வந்த கடல்களில் மொத்தம் 4 பாட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தோடைய காட்சி எங்கேயுமே காண கிடைக்கல. இந்த படம் வந்து என்னால் பார்க்க முடியலன்னு அந்த காலத்துலேயும் பார்த்ததில்லை. ஐ வாஸ் டூ யங் இந்த படம் வந்தபோது. அண்ட் இப்போ வந்து இந்த ஒரு பாடல் மாத்திரம் தான் காட்சியில் இருக்குது. மீதி எல்லாத்துக்கும் காட்சி வடிவு இல்லை, ஒலி வடிவாக தான் என்னால் கேட்க முடிஞ்சுது. இதில் ஒரு பாடல் இந்த படத்தில் வந்து ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமியும் உண்டு. ஸோ அவங்களுக்கும் சரத்பாபுக்கும் ஒரு டூயட் உண்டு. எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன், அதுவும் ஒரு ஹாண்டிங் மெலடி, ரொம்ப அழகாக இருக்கும். சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க. அதே போல் ஐ திங்க் ஃபட்டாஃபட் அண்ட் ஜெயம்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் பாட்டு உண்டு. ஏன்னா அது வந்து சுசிலாமா அண்ட் ஷைலஜா இவங்க 2 பேர் குரல் காம்பினேஷனில் ஒலித்த ஒரு பாடல் தான் வந்து வராத காலங்கள் வந்த நன்னாள் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அது அவங்களுடைய காம்பினேஷனாக இருக்கும். இதை தவிர எஸ்பி ஷைலஜா இந்த ஒரு தனி பாடல் ஒன்று உண்டு. பூந்தோட்டம் பூவில் பெண்ணின் ஜாடைகள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பாடலும். ஆனால் அந்த பாடலுக்குலாம் எனக்கு காட்சி கிடைக்கல. அது வந்து வெதர் ஐ டோன்ட் நோ இட் வாஸ் ஃபிலிம்ட் ஆன் ஜெயம்மா. இந்த படத்தை பார்த்துருந்தவங்க அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுக்கு எங்கேயாவது லிங்க் இருந்தாலும் காட்சியோட எனக்கு அனுப்பி வைங்க, கமெண்ட்டில் போடுங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல இது. எனிவே இந்த படத்தில் இந்த ஒரு பாடல் தான் எனக்கு காண கிடைத்தது. அதனால் இந்த பாடலை நான் ஜெயம்மாவுடைய ஸ்வான் சாங் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். நாம் வந்து இது போல் இன்னும் பல பாடல்களை பற்றி பேசலாம். நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye. தவிக்குது தயங்குது ஒரு மனது, தவிக்குது தயங்குது ஒரு மனது.